ஸ்லோகம் நம்பர் 24 7th இருக்கு. 7.24 7.24 எடுத்துக்கோங்க. அடுத்த ஸ்லோகமே சரிங்களா? ஓகே மாதாஜி. அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் அவ்யக்தம் வ்யக்திமாபன்னம் தே மாம புத்தயः மன்யந்தே மாம புத்தயः பாவம் அஜானந்தோ பரம் பாவம் அஜானந்தோ அவ்யயம் அனுத்தமம் மமாவ்யயம் அனுத்தமம். இந்த 7வது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்லோகமும் தேவர்களை பத்தி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லோகத்துல அபுத்தயக அப்படின்னாலே அன்இன்டெலிஜென்ட் மென் அப்படின்னு அர்த்தம். அருவவாதிகள் எல்லாருமே பகவானுக்கு உருவமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது சரியான முட்டாள்தனம்னு சொல்றாங்க. ஏன்னா அர்ஜுனனுக்கு முன்னாடி நின்று உருவமா அழகா பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் பாவா நின்று ரதத்துல முன்னாடி அவருக்கு முன்னாடி தத்ரூபமா பேசுறாரு, பாக்குறாரு, எல்லாத்தையும் நின்னுகிட்டு சொல்றாரு, உருவமா இருக்காரு. அப்பேற்பட்டவரை போய் அருவம் எப்படி அருவம் அப்படின்னு சொல்லலாம்? அப்படி உருவம் இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தான் அறிவு இல்லைன்னு அர்த்தம். இப்போ ராமானுஜாச்சாரியார் குரு பரம்பரையில சேர்ந்த ஒரு பெரிய பக்தர் யமுனாச்சாரியார் அவர் சொல்றாரு, ஸ்வாம் ரூப சரிதைகி பரகிருஷ்டே சத்வேன சாத்விக தயா பிரபலைஷ்ட சாஸ்திரைகி பிரத்யாத தெய்வ பரமார்த்த விதாம் மதைஷ்ட நைவாசுர பிரபுதய பிரபவந்தி போட்டும். வேதம் உபனிஷத் எல்லாமே சொல்றது பகவானை தான், எம்பெருமான் தான் அப்படின்னு சொல்றாங்க. பகவான் எம்பெருமானே வியாசர் நாரதர் போன்ற அந்த பக்தர்கள் எல்லாருமே நீங்க தான்ப்பா முதற் கடவுள் அப்படின்னு எல்லாம் வணங்குறாங்க. இந்த வேத இலக்கியங்களை புரிந்து கொள்றதுனால பகவானுடைய குணம், ரூபம், லீலைகளை அறிய முடியும். அதன் மூலம் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வேதத்தை கரைச்சு குடிச்சிருந்தாலும் பக்தி தொண்டின் மூலம் மட்டுமே பகவானை புரிஞ்சுக்க முடியும். ரஜோகுணத்துல தபோகுணத்துல உள்ள பக்தர்கள் அல்லாத அந்த அசுரர்கள் பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது. வேதாந்தம் உபனிஷத் எல்லாமே படிச்சு தெரிஞ்சு விவாதம் பண்ற அளவுக்கு திறமையா இருந்தாலும் அவங்களால கூட பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது. சுலபமா பகவானை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரே வழி பக்தி தொண்டு. எந்நேரமும் பகவானை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சொல்லு செயல் எல்லாவற்றிலும் பகவான். நிற்கிறப்போ, நடக்கிறப்போ, உட்காரும் போது, தூங்கும் போதும் எல்லா நேரங்களிலும் பகவானை 24 மணி நேரம் பகவானை நினைச்சுக்கிட்டே இருந்தா நம்பிக்கையா பக்தியோட இடைவிடாம பக்தி கொண்டு ஆற்றினால் நிச்சயமா பகவானை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வேதங்களை மட்டுமே கற்று அறிந்து பகவானை புரிஞ்சு கொள்ள முடியாது என்பதை பிரம்ம சம்ஹிதையில இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அத்வைத்தம் அச்சுதம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்றாங்க. நவீன கால அருவவாதிகள் எல்லாம் கூட சங்கராச்சாரியாரை கூட ஃபாலோ பண்றது இல்லை. அவர் சொன்னார், he is the supreme personality of God அப்படின்னு எடுத்து சொன்னார். ஆனா அதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணல. பகவான் ஒரு சாதாரண ஜீவாத்மாவா இருந்தா அவரே தன்னுடைய பெற்றோர்களை செலக்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்ப நம்மளால எல்லாம் அதை செய்ய முடியாது இல்லையா? அவர் எப்படி தேவகி வசுதேவர் தான் அவங்களுக்கு தான் நான் புதல்வரா பிறக்கணும் அப்படின்னு எல்லாம் அவர் செலக்ட் பண்ணினாரு. இப்போ 9th சாப்டர்ல 11th ஸ்லோகால கூட சொல்றாங்க, அவஜானந்தி மாமூடாக மானுஷியும் தனும் ஆசிரிதம். என்ன சொல்றாரு? அவரை பத்தி தெரிஞ்சுக்கவே இல்லைன்னா அவங்க முட்டாள் தான் அப்படின்னு சொல்ற. மனித உருவத்துல அவதரித்திருந்தா கூட சாதாரண மனுஷனா பகவானை நினைக்கவே கூடாது. யசோதையின் குழந்தையா இருந்து தவன்றார், பால் குடிச்சார், சட்டை பண்ண, நடந்தார், ஓடி போடி பிடிச்சாங்க, அந்த வேலையெல்லாம் செஞ்சார். ஆனா அதெல்லாம் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே இல்லையா? சாதாரண மனிதர்கள் செய்யறதுதான் அப்படின்னு நினைச்சுடக்கூடாது. நாம் நம்ம பேரண்ட்ஸை எப்படி தேர்ந்தெடுக்க முடியாதோ அதே மாதிரி அவர் செய்யற அந்த ஒவ்வொரு செய்கைகளும் பகவானுடைய லீலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முட்டாள்களால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அதே மாதிரி இங்க ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தற்பதக அவருடைய சொல் செயல் எல்லாமே திவ்யமானது அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. அவருடைய தோற்றம் செயல்கள் எல்லாமே திவ்யமானது. பகவானை பற்றி பகவத்கீதையில அவர் சொல்லியிருக்க, நான் பிறப்பற்றவன், அஜகர், சச்சிதானந்த மயமானவர், நித்தியமானவர், வேதங்களும் ஆனந்தமயோபியாசார் அப்படின்னு சொல்லிட்டார்.
இயற்கையிலேயே பூரண ஆனந்தம் தேவர், எல்லையற்ற மங்களகரமான குணங்களின் இருப்பிடமும் அவரே அப்படின்னு சொல்லியிருக்கு. பாகவதத்துல பகவானோட தாமரை திருவடிகள் கருணைய ஒருவன் சிறிதளவு பெற்றிருந்தால் தான் பகவானோட எத்தித்துவத்தை மகத்துவத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். பகவானோட குணம், ரூபம், நாமம் எல்லாம் அவருடைய மகிமைகளை மன கற்பனையாலும் வேத இலக்கியங்களோட பாதிக்கிறதாலும் புரிஞ்சுக்கவே முடியாது. பக்தி தொண்டினால மட்டும்தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு அந்த மகாமந்திரத்தை சொல்லி கிருஷ்ண உணர்வுல பூரணமாக ஈடுபடும் போதுதான் பகவானை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ போன ஸ்லோவரையும் பார்த்தீங்கன்னா டெமிகாட் வர்ஷிப் பற்றி சொன்னாங்க. இப்போ இதுலேருந்து என்ன ஆகுதுன்னா நியூ செக்ஷன். ஓகே, இப்போ ஈஸ்வரி மாதிரி தான் பேச போகிறாங்க. இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அருவவாதிகளை பற்றி சொல்கிறாங்க. பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்கிறாங்களா ஒரு கோஷ்டி. பகவானுக்கு உருவமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது தவறு. பகவானுக்கு உருவம் இருக்கு, அவர்கிட்ட இருந்தால் நமக்கு உருவம் வந்தது. நமக்கே உருவம் இருக்கும்போது பகவானுக்கு உருவம் இல்லாமல் இருக்குமா? அவருடைய உருவம் வந்து பௌதிகம் கிடையாது, ஆன்மீகமானது. ஓகே, அவருடைய உருவத்தை ஒரு தடவை பார்த்துட்டா போதும், வாழ்க்கை சக்ஸஸ். ஒரே ஒரு தடவை பகவான் நேரில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு இது கிடையவே கிடையாது. நம்ம எத்தனை தடவை திருப்பதி பாலாஜி பார்க்குறோம், அப்போ நம்ம என்ன அர்த்தம்? உண்மையிலேயே நம்ம பார்க்கல, அதான் உண்மை. வி ஆர் கோயிங் தேர், வி ஆர் ஜஸ்ட் ஸ்டாண்டிங், அவ்வளோதான். நம்ம எதுக்காக போகிறோம்? அவர் நம்மளை பார்த்துட்டோம், அதுதான் போகிறோம். ஓகேவா? அதனால் போகாமல் இருக்கிறது போகணும். ஆனால் நமக்கு வந்து அந்த கண்கள் இன்னும் இல்லை. அதுக்கு என்ன கண்ணு வேணுமா? பிரேமாஞ்சன சுரித்தா பக்தி விலோச்சனேனா, பக்தின்ற கண்ணு இருந்தால் தான் பார்க்க. அதே மாதிரி நிறைய பேர் போனாங்களே, ராமானுச்சாரி போனார், இவங்களுக்குலாம் தெரிஞ்சாங்களே பகவான். நமக்கு ஒருத்தர் எனக்கு தெரியவே இல்லையே, கல்லு தான் தெரியும், நமக்கு பகவான் தெரியவே இல்லையே. நிறைய பேர் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பகவானே கிடையாது, நாத்தியவாதி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கல்லு தாங்க அப்படின்றாங்கல்ல. அவங்களுக்கு ஏன் தெரியல? நமக்கு கொஞ்சம் பாதி இருக்குது, பாதி இல்லை இல்லையா? நமக்கு முழுவதும் நம்பிக்கை வந்ததுன்னா என்ன ஆகிடும்? நமக்கு பகவான் இருக்காருன்னு தெரியும். பிரகலாத மகாராஜ்னா இரண்யகசிபு கேட்குறான், என்ன கேட்குறான்? இந்த தூணில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். தூணை அப்படி பார்க்குறாரு, நரசிம்மரன் தூணில் வந்துட்டார். இருக்கிறேன்னு சொல்லு, உடனே வெளியே வரேன் அப்படி சொல்கிறார் நரசிம்மர். ஆமாம் இருக்கிறாரு அப்படி சொல்கிறார் அவர், அவருக்கு தெரியுறாரு. ஓகே, உடனே அந்த தூணை அடிக்கிறான், நரசிம்மர் வெளியே வந்துட்டார். அந்த மாதிரி அவர் நம்ம வந்து என்ன தெரியல, நமக்கு வந்து அந்த முழுவதுமான நம்பிக்கை இல்லை. ஆக்சுவலாக அந்த நம்பிக்கை தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மந்திரங்கள் சொல்கிறோம், அசோசியேட் பண்ணுறோம். இப்படி பண்ண தான் நம்பிக்கை வரும். நம்ம நம்பிக்கையெல்லாம் நம்ம பணத்து மேலேயும் நம்ம இங்கே இருக்கிற அசோசியேஷனில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்க சங்கத்தில் போட்டோம், நமக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கை வராது. இது எதிர்நீச்சல் போகிற மாதிரி தான். ஒவ்வொரு தடவையும் பக்தி பயிற்சி பண்ணுறது எப்படி எதிர்நீச்சல், ஒரு வார் மாதிரியாம். ப்ரோப்பா சொல்கிறார், பக்தி பயிற்சி பண்ணோன்னா ஒரு வார் மாதிரியாம். என்ன பண்ணாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பேரண்ட்ஸு யாருமே. அது பண்ணட்டும், கிளப்புக்கு பண்ணா போட்டோம், சினிமா பண்ணால் போட்டோம், ஹரே கிருஷ்ணா சேட் பண்ணானா ஓ என்ன இதெல்லாம் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி ஒரு இது கொஸ்டின். யாராக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒய்ஃபு நம்ம ஹஸ்பண்ட்லாம் அவங்க ரொம்ப உஷாராயிடுறாங்க. இது என்ன ஹரே கிருஷ்ணா சொல்கிறீங்க திடீர்னு, வேறு எதுனாலும் பரவாயில்ல, இது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. யார்? பிரகலாத மகாராஜுக்கு அவங்க அப்பாவே ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஓகே, அதனால் மாயாவாதிஸ் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து உருவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் மாயாவாதிஸ். அதை முறியடிக்கூடியதான் இந்த ஸ்லோகம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ ஈஸ்வரி மகாராஜ் ரெடி ஆகிட்டீங்களா நீங்கள்?